சமீபத்தில் ரோடு ராஜா என்ற பெயரில் விழிப்புணர்வு வீடியோ ஒன்று வெளியானது. சாலை விதிகளை மீறுபவர்கள் ரோடு ராஜா என்றும், அவ்வாறு விதிகளை மீறுபவர்களை மக்கள் வீடியோ எடுத்து போக்குவரத்து காவல்துறையின் இணைய பக்கத்திலும் வெளியிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஆனால் ரோடு ராஜாவுக்கு தண்டனை தருவதாக நினைத்து இரக்கமின்றி தூக்கி போட்டு மிதித்த காவலர்களின் செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிப்ரவரி 19ஆம் தேதியன்று இரவில் சென்னை கோயம்பேடு பகுதியில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஜனார்தனன் என்பவர் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். வாகன சோதனையில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளர் சக்திவேல், காவலர்கள் தினேஷ் மற்றும் அருள் ஆகிய 3 பேரும் ஜனார்தனை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது அவர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்ததில் ஜனார்தனை போலீசார் மூவரும் சேர்ந்து தூக்கி போட்டு மிதி என மிதித்தனர். நடந்த இந்த சம்பவத்தை அங்கிருந்த ஒருவர் வீடியோ எடுத்து காவல்துறை இணையதள பக்கத்தில் பகிர்ந்தார். இதையடுத்து சென்னை காவல் ஆணையர் எடுத்த நடவடிக்கையின் பேரில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சக்திவேல், காவலர்கள் தினேஷ், அருள் ஆகிய 3 பேரும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். வாகன ஓட்டி ஒருவர் விதிமுறைகளை மீறியே பயணம் செய்தாலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பதற்கே காவலர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் ஒரு ரவுடியைப் போல போதையில் இருந்தவரை தூக்கி சென்று சித்திரவதை செய்வது எவ்வகையில் நியாயம் என கேள்வி எழுப்புகின்றனர் மக்கள்.